உலகமெங்கும் பரவியிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தொடரில் நாம் பார்க்க இருப்பது முதலாளி மகத்தான வெற்றி படம். ஏராளமான படங்களில் நடிக்க ஒப்பந்தம். வாருங்கள் நிகழ்ச்சி போவோம். ஏவிஎம் பிக்சர்ஸாரின் குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட முதலாளி படம் மாபெரும் வெற்றி எஸ் ராஜேந்திரன் வாழ்க்கையில் திருப்பமுனை ஏற்படுத்தியது. பராசக்தியில் அறிமுகமான சிவாஜி கணேசன் எஸ் ராஜேந்திரனும் தொடர்ந்த பல படங்களில் சேர்ந்து நடித்தனர். அவற்றில் முக்கியமானது மனோகரா. பராசக்திக்கு பிறகு சிவாஜி கணேசன் கலைஞர் கருணாநிதி பங்கேற்ற மகத்தான வெற்றி படம் மனோகரா. அதில் சிவாஜி கணேசன் உயிர் தோழனாக ராஜேந்திரன் உணர்ச்சிகரமாக நடித்தார். கலைஞர் அண்ணா கதைவசம் எழுதிய சொர்க்கவாசல் படத்தில் நடிப்பிசை புலவர் KR ராமசாமி, எஸ் ராஜேந்திரன் சேர்ந்து நடித்தனர். இந்த படத்தில் KR ராமசாமியின் ஜோடி பத்மினி, ராஜேந்திரனின் காதலி அஞ்சலி தேவி. எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடவில்லை. இந்த நேரத்தில் பீம்சிங் டைரக்ஷனில் கருணாநிதி கதைவசனம் உருவான அம்மையப்பனில் கதாநாயகனாக எஸ் ராஜன் நடித்தார். அவருக்கு ஜோடி சகுந்தலா. படம் சுமாராக ஓடியது. இரத்த கண்ணீர் படத்தில் MR ராதாவின் நண்பனாக எஸ் ராஜன் நடித்தார். அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது. முரசனை மாறன் திரைக்கதை வசனத்தில் ஏவிஎம் தயாரித்த குலதெய்வம் படம் 1950 படத்தில் எஸ் ராஜன் நடித்தார். படம் 100 நாட்கள் தாண்டி ஓடியது. ரங்கநாதா 1956 படத்தில் மீண்டும் சிவாஜியுடன் எஸ் ராஜன் இணைந்து நடித்தார். இந்த படம் வெற்றி படமாக அமைந்தது. 1957 தீபாவளி அன்று வெளியான MAV பிக்சர்ஸ் தயாரிப்பான முதலாளி வரலாறு படைத்தது. இதில் எஸ் ராஜேந்திரனும் தேவிகாவும் ஜோடியில் நடித்தனர். அதுவரை பல படங்களில் துணை டைரக்டராக இருந்த முக்தா சீனிவாசன் இந்த படத்தின் மூலம் டைரக்டர் ஆனார். குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட முதலாளி படம் தீபாவளிக்கு வெளிவந்த பெரிய பேனர் படங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு முதலிடத்தை பெற்றது. எஸ் ராஜேந்திரன் அந்தஸ்தை பெற்றார். படத்தில் தேவிகா ஏரிக்கரையில் நடந்து செல்ல ஏரிக்கரை மேலே போறவில்லை பெண்மேலே என்ற பாடிய டிஎம்எஸின் குரல் எஸ் ராஜேந்திரனின் தொடர்பார். இந்த பாடல் காட்சி அமையும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இதற்கு 2 மாதங்களுக்கு பின் கழித்து பொங்கலுக்கு வெளிவந்த தை பிறந்தால் வெளிபறக்கும் படம் எஸ் ராஜேந்திரனுக்கு மற்றொரு சூப்பர் படமாக அமைந்தது. தமிழ் புலவராக இருந்த AK வேலன் இந்த படத்தின் மூலம் பட அதிபராகவும் டைரக்டராகவும் ஆனார். குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்ட இப்படம் எல்லோரும் யோக்கும் வகையிலே வெற்றி படமாக அமைந்தது. வசூல் மலையில் நனைந்த AK வேலன் இதன் மூலம் கிடைத்த லாபத்தின் ஒரு தந்தை பெயரால் அருணாச்சலம் ஸ்டுடியோவை விலைக்கு வாங்கினார். இந்த படத்தில் மலையாள பட உலகில் சூப்பர் ஸ்டாராக பிரேம் நசீர் SSRக்கு அடுத்த வேடத்தில் நடித்து குறிப்பிடத்தக்கது. மற்றும் ராஜா சுலோசனா, MN ராஜம், TV நாராயணசாமி முதலியோர் நடித்த இந்த படத்தில் தை பிறந்தால் வெளிப்பறக்கும் தங்கமே தங்கம் என்ற அமுதும் தேனும் இதற்கு எளியோரை தாழ்த்தி மண்ணுக்கு பாரமா ஆசையே அலை போலே முதலான அனைத்து பாடல்களும் ஹிட் ஆக அமைந்தது. மருதகாசி, கண்ணதாசன், சுரதா, கூசா, கிருஷ்ணமூர்த்தி, முத்துசாமி ஆகியோர் எழுதிய பாடல்களுக்கு இந்த இசையமைத்தவர் KV மகாதேவன். முதலாளி, தை பிறந்தால் வெளிப்பறக்கும் ஆகிய படங்களில் வெற்றியை தொடர்ந்து எஸ் ராஜேந்திரனுக்கு ஏராளமான படங்கள் ஒப்பந்தம் ஆகின. எஸ் ராஜேந்திரன் படத்தில் நடித்து கொண்டிருந்த போதிலும் தொடர்ந்து நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்பதற்கு எஸ் ராஜேந்திரன் நாடகமன்ற தொடங்கினார். அண்ணாவின் ஓரிரவு, சந்திரமோகன், கருணாநிதி எழுதிய அம்மையப்பன் ஆகிய நாடகங்களை நடத்தினார். எஸ் ராஜன் தனது நாடக மன்றத்தில் மூலம் MN ராஜம், வைரம் நாடக சபாவில் நடித்து வந்த முத்துராமன், காரைக்குடியில் நாடகத்தில் நடித்து வந்த மனோரமா ஆகியோரை அழைத்து வந்து தனது நாடகங்களை நடிக்க வைத்தார். பின்னர் இவர்கள் திரைப்படத்துறையில் வெற்றி பெற்றார்கள். ஒரு முறை கோவையில் நாடகம் நடத்த எஸ் ராஜன் சென்றபோது ஆட்டோகிராஃப் வாங்க வந்த ஒரு இளம் பெண்ணை தனது நாடகத்தில் நடிக்க வைத்தார். இவர்தான் பிற்காலத்தில் கேரளா திரையுலகில் மிக பிரபலமாக இந்த நடிகை திகழ்ந்தவர் ஷீலா என்பது குறிப்பிடத்தக்கது.
வாழ்க வளமுடன். எஸ்எஸ்ஆர் வாழ்க.